ஆகி ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோவில் என்னென்னா திவ்யாவும் ரம்யாவும் பேசுகிறாங்க. ஏன்னா இவர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினார்ல திவ்யா பார்த்து, ப்ராடு, நீ ஒரு கோலத்தனம், என்ன வேணாலும் பண்ணிவிட்டு நீ ப்ராடு வேலை பண்ணுற அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினார். அன்றைக்கெலாம் உண்மையில சத்தியமாக அது சில நேரம் அழும்போது நமக்கு சங்கடமாக இருந்தாலும் அப்படி பேசுகிற ஒரு பொண்ணை பார்த்து அப்படி பேசிக்கக்கூடாது. இவங்க பண்ணாத ப்ராடு தானே ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு பண்ணலை, அவ்வளோ பேசிட்டாரு. அப்போ இது ரம்யா பார்த்துட்டு வந்துருப்பாங்கள, பார்த்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அப்போ தான் திவ்யா சொல்கிறாங்க, என்னை பார்த்து அவர் என்னதெல்லாம் என்னென்ன வேர்த்தை கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டார். அதுக்கும்போது அவருக்கு சொன்னார், அது நான் அவளை தெரியாமல் கேட்டுட்டேன், தெரிஞ்சே கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். ப்ராடு அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஆளை பண்ணதெல்லாம் பண்ணிடணும், அதுக்கும் பிறகு மன்னிப்பு கேட்டால் எப்படி ஆகும், சரியாகுமா அப்படின்னோடனே நம்ம ரம்யா சொல்கிறாங்க, என்ன எவ்வளோ பேசியிருக்காரு பின்னாடி, கோலை விளாட தெரியாது, பின்னாடி இருந்து அழுதுட்டு இருப்பா, முதுகில் குத்துவா, ஒரு கோலை அப்படின்னு என்ன எவ்வளோ சொல்லிட்டு இப்போலாம் அசிங்கப்படுத்த வேணுமா அப்படின்னு ரம்யாவுக்கு சொல்கிறாங்க. ரெண்டும் நல்லா பார்த்து வெளியே போய் நல்லா இவர் நல்லா பேசியிருப்பார் போல் ரம்யா பார்த்து. ஒரே ஒருத்தக்க பேசியிருக்காரு இவர், நம்ம ஏற்ற நம்ம கணித்து பேசியிருக்காரு, கோலை அப்புறம் நடிக்கா அப்படி இப்படின்லாம் பேசியிருப்பார். அது அவ்வளோ இது ஏன்னா அவர் அந்த எல்லாத்துக்குமே பயன்படுத்தார், ஒரு ஆளுக்கு இல்லை எல்லாருக்குமே. அது என்ன அது அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பேரை விக்ரம் வந்துருச்சு, இவருக்காரன் தான் அந்த பேர் வந்துச்சு, யாருமே கொடுத்தது கிடையாது உண்மையில். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பேர் சொல்லுவார், கோலை அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு திறமை இல்லை, பேச திறமை இல்லை, விளாட திறமை இல்லை, ஒரு தனத்தில் இருக்கா, அது எல்லாருக்குமே சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்ச நபரை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்குமே சொல்கிறாரு. அது ரம்யாவும் சொல்லியிருக்காரு. அது வருத்தமாட்டுங்க வந்து சொல்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு ப்ரொமோ வந்துச்சு, அதை நம்ம பார்த்து தான் காலையில். கான வினோத்துக்கும் நம்ம பாட்டப்பழனுக்கும் நல்லா சண்டை வருது. ஆனால் கான வினோத்துக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். எப்படியும் அவங்க இந்த வீட்டை விட்டு அவுட் ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டாஸ்க்கு ஒன்றும் அவங்களுக்கும் நமக்கும் பெருசாக இல்லை. அப்போ அவர் அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கார், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாருன்னு விட்டுறணும். இனிமேல் டாஸ்க்கு உங்களுக்குள்ள தான், அவங்க 6 பேருக்குள்ள தான். அப்போ நீங்கள் தான் பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போ இவர் வேற திவ்யாவுக்கு ஓட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு இவரும் நினைக்காரு. வினோத்துக்கு கப்பு கிடைக்கிறதுல அவருக்கு இஷ்டம் இல்லை. சபரிக்கு கிடைச்சாலும் திவ்யாவுக்கு கிடைச்சாலும் ஆமாம், அந்த திறக்க என்ன திவ்யாவுக்கு கிடைச்சா என்ன, ரெண்டு திறக்க தானே நம்ம லேடிஸ்க்கு டைட்டில் வின்னர் கொடுத்துருக்கோம். இந்த திறக்க திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் கொடுத்தா என்ன, நல்லாயிருக்குமே, நல்லாயிருக்கும். யார் பணப்பட்டி எடுப்பா நீங்கள் சொல்லுங்களேன், யார் எடுப்பா? சான்று எடுத்தால் நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சரி எடுக்கட்டும், யார் வேணாலும் எடுக்கட்டும். சண்டை எப்போ வருதுன்னு பார்ப்போம்.